ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு வெல் எக்ஸ்பர்ட் இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ரொம்பவே பிகினர் குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது மேரேஜ் ஆன புதுசில். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அப்புறம் நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் குக்கிங். இப்போது நல்லா வெல் எக்ஸ்பர்ட்டாகவே ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் தம் பிரியாணி, அப்புறம் நண்டு வச்சுட்டு நல்லா பெப்பர் கிரேவி மாதிரி வச்சுட்டு 65 பண்ணியிருந்தேன். நம்ம வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி பாட் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக நான் இம்பெக்ஸில் வாங்கியிருந்தேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கணும். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தா போதும். வெங்காயத்தை விட பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி கம்மியாக இருக்கணும், இல்லைனா புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி இப்போது நல்லா வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறாதீங்க, உப்பு மட்டும்தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நம்ம கொதிக்கும்போது உப்போட அளவும் காரத்தோட அளவும் செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் அடியில் ஒட்டாது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் புதினாவும் கொத்தமல்லி தழையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் புதினா மல்லி அந்த கட்டு கூட வந்துட்டு புல் இருக்கும் இல்லையா, அது சேர்ந்து வருது. நான் நிறைய டைம் வாங்கும்போது செக் பண்ணிவிட்டேன். நீங்களும் 1 டைம் நல்லா பார்த்து பிரித்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பாட்டில் சேருங்க. இப்போது தயிர் சேர்த்துருக்கேன். தயிரையும் சேர்த்து நல்லா தயிர் வந்து திரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கி இப்போது தயிரெல்லாம் மிங்கிள் ஆனதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, நான் வந்துட்டு சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 கிலோ ரைஸும் 1/2 கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ காரப்பொடி, மிளகுத்தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி கலருக்கு அதுவே போதுமானது, வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை, ஆப்ஷனலாக. இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு காரம்லாம் இழுத்ததுக்கப்புறமா சிக்கன் நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் பசங்களுக்காக சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் ஒட்டணும். இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அதுவே நல்லா வற்றி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி டம்ளரெல்லாம் அளந்து வச்சுருக்கேன். 3 கிளாஸு, 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்குக்கு சேர்ப்பேன். பாஸ்மதி ரைஸு ரொம்ப விலை அதிகமானதெல்லாம் இல்லை, நார்மல் ரைஸ் தான். 1/2 kg வந்துட்டு 60 ருபீஸ்க்கு சேல் ஆகும் இந்த ரைஸு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸு சேர்த்துருக்கேன். தண்ணியும் ரைஸும் கலந்துருக்கணும். எக்ஸ்ட்ராவாக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது மூடி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த கிளாஸ் லிட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு, அதாவது காற்று போகாமல் அடைச்ச மாதிரி இப்போது எடக்கல்ல தூக்கி வச்சுட்டேன். நல்லா வெயிட்டு அடுப்பு சிம்மில் 15 நிமிஷம். அடுத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது 65 நான் மேரினேஷன் முடிச்சிட்டேன். 65 தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி